கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். 6 நாட்களும் கடினமாய் வேலை செய்து பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து நிற்கிற உங்களை கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. அவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்ற ஆவல் உள்ளவராக இருக்கிறார். எனவே மிகுந்த பரிசுத்தத்தோடு கூட நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்வோம். கர்த்தருக்கு பயந்து ஆராதனை செய்வோம். அவர் உங்கள் நடுவிலே பெரியவராய் இருக்கிறார் என்ற வசனத்தின்படியே அவர் உங்கள் மத்தியிலே பிரசன்னராய் இருந்து உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் பலமாய் ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த ஓய்வு நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் வாக்கியவான் என்று எரேமியா தீர்க்கனால் கர்த்தருடைய ஆவியானவர் உரைக்கிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். உலக வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அநேகரை நம்பி வாழுகின்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக கர்த்தருடைய விசுவாசிகள் என்று சொல்லுகிறவர்களும் கூட மனுஷரை நம்பி ஒருவேளை ஏமாந்து போகின்ற ஒரு காட்சியை அன்றாட வாழ்க்கையிலே நாம் காண முடியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து என்று கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 7:1, 11:1, 25:2, 31:6, 55:23, 143:8 ஆகிய சங்கீதங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தாவே உம்மையே நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 26:1 நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன். சங்கீதம் 62:5 நான் நம்புகிறது அவராலே வரும் என்ற வசனத்தை நாம் வாசிக்க முடியும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். ரோமர் 12:12 நாம் வாசிக்கின்ற பொழுது நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் நாம் கர்த்தருடைய வசனத்தை தேடி வாசிக்கின்ற பொழுது ஏசாயா 57:13 நாம் வாசிக்கிறோம்: என்னை நம்புகிறவன் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். 1 தெசலோனிக்கர் 2:19 நாம் வாசிக்கின்ற பொழுது இயேசுவே எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் ஆனவர் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். நாகும் 1:7 சொல்லுகிறது கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பி கடந்து வருகின்ற பொழுது அவர் உங்களை அறிந்திருக்கிறார். அவர் உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய ஏக்கங்களை, உங்களுடைய விருப்பங்களை நன்றாய் அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார். எனவே நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்போம் என்பதாக வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. அப்படி யாரெல்லாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் பாக்கியவான்கள் என்று பரிசுத்த வேதாகமத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். சங்கீதத்திலே நாம் வாசித்த பொழுது சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரையே நம்பி வாழ்ந்த ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். வேதாகமத்திலே அநேகர் கர்த்தரை நம்பி
வாழ்ந்து சுகித்திருந்த தன்மைகளை நாம் வேதத்திலே நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை இந்த வார்த்தைக்கு ஆதாரமாக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எசேக்கியா என்ற ராஜா கர்த்தரை நம்பியிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எசேக்கியாவுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்தான். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், மேடைகளை அகற்றினான். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல ஒருவனும் இல்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு நடந்தான் என்று வசனம் நமக்கு மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. ஒரு ராஜா சகலமும் தனக்கு இருந்து அவன் கர்த்தரையே சார்ந்து வாழ்ந்தான் என்பதை குறித்து, கர்த்தரையே நம்பி வாழ்ந்தான் என்பதை குறித்து வசனங்கள் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலம் ஆயிற்று என்று சொல்லி கர்த்தருடைய வேதத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் போகின்ற இடம், நீங்கள் செய்கின்ற வேலைப்பாடுகள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தரை நம்ப வேண்டும், கர்த்தரையே சார்ந்திருக்க வேண்டும் என்பதாக வேதம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. உலக வாழ்க்கையிலே நான் யாரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பது மிக அவசியம் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ராஜா கர்த்தரை நம்பி அவரையே சார்ந்து வாழ்ந்தான். அவன் சென்ற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலம் ஆயிற்று. ஆண்டவர் அவனை நன்றாய் ஆசீர்வதித்தார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. இரண்டாவதாக நாம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அப்படி வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு எலும்பு நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கை பார்க்கும்படியாய் சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி, இந்த எலும்புகள் மகாத்திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்திருந்தது, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அது உமக்கே தெரியும் என்று சொல்லி தன்னை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்படைத்து விடுகிற, அல்லது கர்த்தரால் எல்லாம் நடக்கும் என்ற நம்பிக்கையிலே கர்த்தரோடு கூட பேசுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். எனவே கர்த்தராகிய ஆண்டவர் எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் என்று சொல்லுகிறார். அப்படி தீர்க்க தரிசனம் உரைக்கையிலே எலும்பு பள்ளத்தாக்கிலே ஒரு பெரிய இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை பார்த்து, இவர்கள் மேல் ஊது என்றார்.
நான் ஊதினேன். கர்த்தருடைய வசனத்தை நான் வாசிக்கின்ற பொழுது எனக்கு கற்பிக்கின்றபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகாபரிய சேனைகளாய் நின்றார்கள். வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ இவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று என்று சொல்லுகிறவர்கள் என்பதாக நாம் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீங்கள் நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையிலே காணப்படலாம். ஐயோ, ஆண்டவர் என் பிள்ளையை இன்னும் ஆசீர்வதிக்கவில்லையே என்று சொல்லி நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம். கர்த்தர் என் பிள்ளையை எப்பொழுது ஆசீர்வதிப்பார் என்று நீங்கள் ஏங்குகிற, அழுது கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம். வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு வேதனைகள் காணப்படுகிறதே என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போன ஒரு நபராய் காணப்படலாம். எலும்பு பள்ளத்தாக்களை காணப்பட்ட எலும்புகளைப் போல உலர்ந்து போன ஒரு வாழ்க்கை, வறட்சியான ஒரு வாழ்க்கை, அது மாத்திரமல்ல ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லி கலங்குகின்ற ஒரு வாழ்க்கையிலே நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உலர்ந்து போன எலும்புகளை ஆண்டவர் உயிரடைய செய்து மகாபரிய சேனையா எழும்ப பண்ணுவாரே என்றால், உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் மிகப்பெரிய அதிசயங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். கடந்த விஷயம் நாம் தியானித்த பொழுது, உன்னதத்திலிருந்து ஆவியானவர் நம்மேல் ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். உன்னதத்தின் ஆவியானவர் ஊற்றப்படுகின்ற பொழுது ஆசீர்வாதம் தான், செழிப்பு தான். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நன்மையை பெற்றுக் கொள்ளுகின்ற ஒரு கிருபையை பெற்ற ஜனமாய் நாம் மாறிவிடுகிறோம். இங்கே அதே எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், பிரச்சனைகள் நீங்கி போகும், எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். நம்பிக்கையோடு கூட நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர்கள் குடும்பத்திலே மகிமையான காரியங்களை, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, வாழ்க்கையிலே நீங்கள் மிகவும் சோர்ந்து போன ஒரு நபராக கூட காணப்படலாம். மூன்றாவதாக தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். இந்த அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பெரிய பொற்சிலையை தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி நிறுத்தி கீத வாத்தியங்கள், மேளதாளங்கள் முழங்குகின்ற பொழுது, நீங்கள் இந்த பொற்சிலையை தாழ விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்திருந்தான். அப்படி பணிந்து கொள்ளாதவர்கள் எரிகின்ற அக்கினி சூழலிலே போடப்படுவார்கள் என்ற சட்டம் இயற்றப்பட்டிருந்தது. அந்த பிரதிஷ்டை நாள் வந்தபோது எல்லா அதிகாரிகளும்
பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படியாய் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, நேபுகாத் நேச்சார் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் அழைப்பித்தான் என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். அப்படி அழைப்பித்த பொழுது அங்கே கீத சத்தங்கள் வாசிக்கப்பட்டது, மேளதாளங்கள் முழங்கப்பட்டது. எல்லாரும் தாழ விழுந்து பணிந்து கொண்டார்கள். ஆனால் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜா உண்டு பண்ணுவித்த பொற்சிலையை வணங்க மறுத்து விட்டார்கள். ராஜாவுக்கு இந்த காரியம் தெரிவிக்கப்பட்டவுடனே ராஜா சொல்லுகிறார், இன்னொரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் தாழ விழுந்து பணிந்து கொள்ளவில்லை என்றால் எரிகிற அக்னி சூழலிலே போடப்படுவீர்கள். அந்த அக்னி சூழல் கிட்டத்தட்ட 7 மடங்கு அதிகமாக்கப்படும் என்று சொன்னார். ஆனாலும் பரிசுத்த வேதாமத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த 3 பேரும் இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு செல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் கர்த்தரையே நம்பி இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சட்டத்தின்படியே அவர்களை அக்கினி சூளையிலே தூக்கி போட்டார்கள். 3 பேரை தூக்கி போட்டார்கள். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நாம் 3 பேரை அல்லவா அக்கினி சூழலிலே போட்டோம், இங்கு 4 பேர் விடுதலையாய் உலாவி வருகிறார்களே, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று நேபுகாத் நேச்சார் சொன்ன ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அதே ராஜா சொல்லுகிறார், அவர்கள் வேறு தேவனை வணங்காமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் தேவதூதர்கள் அவர்களை காத்து கொண்டார்கள் என்ற ஒரு வார்த்தை அவன் பிரகடனப்படுத்துகிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்று ராஜா சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே நாம் கர்த்தரை நம்பி செயல்படுகின்ற பொழுது அநேக விதமான எதிர்ப்புகள் வரலாம், அநேக விதமான பிரச்சனைகள் காணப்படலாம். ஒருவேளை சூளைக்கு ஒப்பான சில காரியங்கள் உங்கள் மத்தியிலே காணப்படலாம். ஆனாலும் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி வாழுகின்ற பொழுது அவர் இவ்விதமான காரியங்களுக்கு நம்மை விலக்கி மறைத்து பாதுகாத்து கொள்ள போதுமானவராக இருக்கிறார். எனவே ராஜா சொன்னார், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும், எந்த ஜாதியானும், எந்த பாசைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை. எரிகின்ற சூளைக்கு தப்ப பண்ணின ஆண்டவரே மெய்யான தெய்வம் என்று அறிக்கை செய்கிற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். உலக வாழ்க்கையிலே எவ்விதமான நெருக்கங்கள் வந்தாலும், எவ்விதமான உபத்திரவங்கள் வந்தாலும், எவ்விதமான பாடுகள் வந்தாலும்
அவை எல்லாவற்றிற்கும் நம்மை கர்த்தராகிய ஆண்டவர் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது, ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத் நெகோ என்பவருடைய தெய்வமே மெய்யான தெய்வம் என்று அறிக்கை பண்ணுகிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, மெய் தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. கடைசியாக பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது, அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பிறவி குருடனாகிய ஒருவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்து, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமோ இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமோ என்ற கேள்வியை கேட்கிறார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் இல்லை, தேவனுடைய கிரியை இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்று சொல்லி, ஆண்டவர் உமிழ் நீரை தரையிலே துப்பி சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களிலே பூசினார். பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நம்பி போய் சீலோவாமிலே கழுவினான். பார்வை அடைந்தவனாக திரும்பி வந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். நாம் அவரை நம்புகின்ற பொழுது, நாம் அவரை விசுவாசித்து நடக்கின்ற பொழுது, ஆண்டவர் உங்களுக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே நாம் நம்பி நோக்கி பார்க்கின்ற பொழுது, அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார். இன்னும் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது, ராஜாவின் மனுஷர்கள் ஒருவனுடைய குமாரன் வியாதியாயிருந்தான், அவன் மரண அவஸ்தைப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வரவேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் குமாரன் பிழைத்து கொண்டான் என்று பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உலக வாழ்க்கையிலே நான் யாரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? நான் யாரை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறேன்? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறார்களோ அவர்களை அவர் அறிந்திருக்கிறார் என்றும் வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புவோம், அவரையே சார்ந்து கொள்ளுவோம். அப்படி நாம் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் ஆசீர்வாதங்களினாலும் சமாதானத்தினாலும் பலமாய் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். இந்த வசனத்திற்கு முந்தின வசனங்கள் சொல்லுகின்ற பொழுது 5ஆம் வசனத்திலே, மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயமலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ளவன் மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாலே எல்லாம் ஆகும் என்ற நம்பிக்கையை விட்டு மனிதனை சார்ந்து ஓடுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். ஐயா, இவராலே எல்லாம் முடியும்,
இவர் இல்லை என்றால் ஒன்றும் நடக்காது என்று எண்ணுகிற ஒரு பெரிய கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். அப்படி அல்ல. எந்த மனுஷன் கர்த்தரை நம்புகிறானோ அவன் செய்வதெல்லாம் ஆண்டவர் வாய்க்க பண்ண போதுமானவராக இருக்கிறார். அவன் போகிற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலம் உண்டாக போதுமானதாக காணப்படுகிறது என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் கர்த்தரை விட்டு விலகி மனுஷனை நம்புவானே என்றால் அவனை போல பரிதபிக்கப்பட்ட மனுஷன் இல்லை என்பதாக பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம். உலக வாழ்க்கையிலே யாரை நம்பி செயல்படுகிறீர்கள்? கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள், அவரே அனுகூலத்தையும் சகாயத்தையும் செய்வார். கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள், இங்கு போகின்ற இடமெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாகும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் அனுகூலத்தையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே யாரை நம்பி நான் செயல்படுகிறேன்? யாரை நம்பி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே நம்பி வாழுவோம். அவர் உங்கள் நடுவிலே அற்புதராயிருக்கிறார். அவர் உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்கிறார். அவர்கள் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான நன்மைகளையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறார். விசுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே நம்பி வாழுவோம். அவர் மிகப்பெரிய அதிசயங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். வாழ்க்கையிலே தடைப்பட்டு போன காரியங்களை கைகூடி வர பண்ண போதுமானவராக இருக்கிறார். விசுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற வசனத்தின்படியே அவரே நம்பி அவரே சார்ந்து வாழுவோம். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமீன், ஆமீன். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். சுவாச வாழ்க்கையிலே உம்மை நம்பி உம்மை சார்ந்து வாழக்கூடிய சத்துவத்தை கர்த்தருடைய ஜனங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். மனுஷனை நம்பி தேவனை விட்டு விலகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டு இருக்கிறதை நாங்கள் உம்மை மாத்திரம் உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாக எப்பொழுதும் காணப்பட, உம்மை நம்பி பூரண சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, உம்மை நம்பி அநேக ஆசீர்வாதங்களை சொந்தெடுத்துக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். வசனத்தை கேட்டவர்களை பலப்படுத்தும். உம்மை சார்ந்து கொள்ள, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்க, உம்மை நம்பி அநேக காரியங்களிலே செயல்பட தேவாவியானவர் அனுக்கிரகம் செய்வீராக. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் கிருபையினாலே நிரப்பி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன்.